உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் ராஜா. ராஜா என்றால் அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ராஜ்யம் இருந்தால் அங்கே அந்த ராஜ்யத்தில் மக்கள் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. தேவன் தான் ராஜான்னா அப்போ அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே வாழுகிற மக்கள் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களின்படி வாழ வேண்டும் என்று இருக்கிறது. அதை தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய 200க்கு பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இறையாண்மை உடையதாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது அந்தந்த நாடுகளுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதன்படி அவர்கள் தங்களை கவர்ன் பண்ணி கொள்ளுகிறார்கள், நடத்தி கொள்ளுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய இந்திய தேசத்துக்கென்று சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இது பூமியிலே இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அந்தந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி அந்தந்த மக்கள் வாழுகிறதை பற்றி பேசுகிறது. இப்போ பூமிக்குரிய ராஜ்யம் இது. ஆனால் தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், மனுஷனை படைத்தது அவர்தான். மனுஷனுக்கு இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது அவர்தான். அவர் தம்முடைய ராஜ்யத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்று நான் சொன்னால் என்ன இருக்கா இல்லையான்னு என்ன சொல்லுவீங்க? இருக்கு. இந்த அவருடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படை தான் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் இன்னும் 613 கற்பனைகளை பைபிளில் எழுதியிருக்கு. மனிதன் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, அப்புறம் உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்வும் சரி, பிறகு பொதுமக்களோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் சரி, தேவனோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் சரி, எல்லா காரியங்களையும் குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள். இங்கே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் அவருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள். பூமிக்குரிய ராஜ்யங்கள் அவரவர்கள் ஆளுகிற அந்த ராஜ்யத்தில் இருக்கிறது. ஒரு முக்கிய வித்தியாசம், தேவன் பரிசுத்தர், அவருடைய சட்டங்கள் பரிசுத்தமானவை. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் அந்த பரிசுத்தமான சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த உலகத்து மக்களை, ராஜ்யங்களை நீங்கள் பார்த்தால், உலகத்திலே பொதுவாக மக்கள் பாவிகள் தங்கள் ராஜ்யத்துக்கென்று சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்திட்டங்களின்படி வாழுகிறார்கள். அங்கே அவர்களுடைய பிரமாணங்களே வேற. கர்த்தர் சொல்கிறார், அண்ட சராசரங்களையும் படைத்தது நானே தேவன் என்று.
ஆனால் உலகத்துக்குரிய ராஜ்யங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவரவர்கள் தங்களுக்கென்று தேவர்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய ஆராதனை, அவர்களுடைய அந்த சமூக வாழ்க்கையிலே சட்டத்திட்டங்கள் எல்லாம் அங்கே வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்கிறீர்கள். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சட்டத்திட்டங்கள் பற்றி நாம் சற்று கவனிக்க தான் ஆரம்பிக்க வேண்டுமென்றாலும் கூட இதற்காக சில முன்னுரையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் பரிசுத்தத்தின் அடிப்படையிலே, அதாவது சகலமும் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்ற அடிப்படையில் இருக்கிறது. இந்த உலகத்தோடைய ராஜ்யங்களின் சட்டத்திட்டங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே அந்த பரிசுத்தம் அங்கே இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நியாயாதிபதிகள் காலத்தில் 7 முறை, அந்த 400 வருஷத்தில் 7 முறை கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டு பாகால்களை ஆராதிக்க போனார்கள். ஆதலால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான ஆபத்துகள், பிரச்சனைகள், துக்கங்கள், சண்டைகள், வேதனைகள் எல்லாம் வந்தது. அப்புறம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ கர்த்தரை இறக்கம் செய்து அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார். அப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. இப்படி மக்கள் பொதுவாக சத்தியத்திலே நில்லாமல், பொய்களிலே, அப்புறம் பரிசுத்தத்திலே நில்லாமல் அவர்கள் இஷ்டப்பட்ட அசுத்தமான காரியங்களை செய்கிறது. என்னத்தை அசுத்தமானதை செஞ்சதுன்னெலாம் திடீர்னு கேட்டுறாதீங்க. பாலியல் குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள்லாம் என்னதுங்க? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அசுத்தமான காரியங்களில் போகிறார்கள். அவருடைய மனது சுத்தமில்லை. தேவன் சகலத்தையும் சுத்தமாக படைத்தார். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அப்படி தானே எழுதியிருக்கு. அப்போ அசுத்தமுள்ளவர்கள் அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் யார்? கர்த்தரை நம்பாதவர்கள். அவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாக இராது, எதுவுமே அவங்களுக்கு சுத்தம் இல்லை. ஆனால் வீம்புக்கு பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை நாடுகிறார்கள், கர்த்தரை நாடுகிறார்கள், கர்த்தருடைய வழிகளிலே நடக்க விரும்புகிறார்கள். கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது எது அடிப்படை அப்படின்னு கேட்க வரும்போது தான் 10 கட்டளைகள் வருகின்றன. அதில் 10 கட்டளைகளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னேன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது, நீ உங்களுக்கு விக்கிரகத்தை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். அது மேலே செஞ்சன்னா நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, தண்டிச்சிருவேன்ட்டார். அடுத்து, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. மற்ற சொந்த வேலையை பார்க்காம கர்த்தருடைய காரியங்களை கவனி, அவருடைய போதனைகளை கேளு, அவருடைய சமூகத்தில் அமர்ந்துரு, அவருடைய வேத வாக்கியங்களை வாசி, அதுக்குன்னு ஒரு நேரத்தை செலவு பண்ணுன்னு சொன்னால் இவங்க சொந்த காரியங்களுக்காக எல்லாத்துக்கும் எழுந்திரிச்சு ஓடுவாங்க. அப்படி ஓடக்கூடாது. அடுத்து, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பேரை கெடுக்காத, கர்த்தர் பேரை கெடுக்காத. இவன் திருடுனான்னு, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு திருடுனான்னு ரிப்போர்ட் வந்தால் அப்போ கர்த்தர் பேரே கெடுக்கிறான்னு வந்துருச்சுல்ல, அப்படி பேரை கெடுக்காதேன்றார். 5, நீ நன்றாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அது ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த தகப்பனும் தாயும் தான் நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து நம்மை வளர்க்கிறவர்கள், தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய் வளர்க்கிறவர்கள். அதனால் அவர்களை கனம் பண்ணு. உங்களை பெற்றவங்க, உங்களை வளர்த்தவங்க, உங்களை தூக்கி கொஞ்சினவங்க, சாப்பாடு ஊட்டினவங்க, அவங்கள அதனால் நீங்கள் அவங்கள கனம் பண்ணுங்க, மரியாதை குறைவாக நடத்தாதீங்க. 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. விபசாரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அடுத்தவன் பண்டாட்டியை பிடிச்சிட்டு வந்துடுறது, அடுத்தவன் பண்டாட்டி கூட போய் அதோடு சேர்ந்து இருக்கிறது. அடுத்து, களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
பிறனுக்குரிய எதையுமே இச்சியாதிருப்பாயாக. மொத்தம் 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளின் அடிப்படையில் இன்னும் 613 கற்பனைகள் பற்றி பைபிள் சொல்லியிருக்கிறது. அப்போ முதல் கற்பனை என்னது? உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த முதல் கற்பனையை ஒழுங்காக பின்பற்றினா அடுத்தடுத்த கற்பனையை ஒழுங்காக பின்பற்றலாம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க யார்? இஸ்ரவேலர், ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த ஆபிரகாம் யார்? தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்ட மனுஷன். தேவனோட கூட உடன்படிக்கை. எப்படி உடன்படிக்கை? நீ என்னுடைய குமாரனை நீ உன்னுடைய குமாரனை எனக்கு கொடுத்தா நான் என்னுடைய குமாரனை உனக்கு கொடுப்பேன், அவர் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார், அப்போ நீ பரலோகம் வரலாம். அதான தேவனோட கூட ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நாம் வாழுகிறோம். தேவனோடு கூட நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அப்போ அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆபிரகாமின் சந்ததி வருதே, அதுதான் இஸ்ரவேலர். அவங்க தான் தேவனுடைய ஜனங்கள். அப்போ தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி வாழணும். அப்போ இஸ்ரவேலர் எப்படி, எந்த சட்டத்திட்டங்களில் வாழ்ந்தாங்க? இந்த 10 கற்பனைகள் அடிப்படையில் வாழ்ந்தாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதன்படி வாழாமல் போனதுனால தான் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வந்துச்சு. சரி, இப்போ அங்கே ஒரு தேசம், ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேல் தேசம், அவர்கள் இந்த தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது இயற்கையிலே மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கை, அந்த சட்டத்திட்டங்கள். ஆனால் ஆவி மண்டலத்தில் ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களை நீங்கள் கவனியுங்கள். ஆதாமின் சந்ததியாய் வருகிற எல்லாருமே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தானே. ஆதாம் தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டு பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டு பிசாசையும் கூட கீழ்ப்படுத்தி அவனை துரத்தி விட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி அதை பெரிதாக்கி பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல் ஆக்குகிற அப்பேற்பட்ட ஒரு பெரிய வேலை. பிசாசை அடக்கி ஆண்டு அவனை துரத்தி விட்டு பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தோடு கூட ஆளுகை கொடுக்கப்பட்டு தானே இருந்தான். அந்த தேவனுடைய குமாரனாகிய ஆதாம் அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த பிசாசு பேச்சை கேட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராக் மாறிட்டான். அப்போ அவன் அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளையா இல்லாமல் பிசாசோடைய சேர்ந்துட்டதுனால, பிசாசோடைய பிள்ளைன்னு சொல்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, பிசாசுடைய அதிகாரத்துக்குள்ளே, பிசாசுடைய அவனுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாத அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக அவன் வாழ்ந்தாங்கிறதான உண்மை. அப்போ அவன் வேறு சட்டத்திட்டங்களுக்குள்ளே போயிட்டான். அந்த பிசாசை விட்டு விலக முடியல, பாவத்தை விட்டு விலக முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் அடிமைத்தனத்தில் கிடந்து வாழ்ந்தான். அப்படி தான் இன்றைக்கி உலகத்தார் எல்லாரும் தாங்கள் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமைகளே செய்கிறார்கள். அதனால தான் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்கிறவன் யார் என்று ஒரு மனுஷன் சொல்கிறான். அப்போ அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனால் செஞ்சு விடுறானா. நன்மை செய்யணும்னு நினைக்கிறானா, செய்ய முடியலையா. இன்றைக்கு உலக மக்களுடைய நிலைமையை பாருங்கள், ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மனுஷர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களே இல்லை. தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத நிலைமையில் இந்த மனுஷர் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், தங்களை தாங்களே ஆள முடியவில்லை என்றால், இவர்கள் வேறு யாராலேயோ ஆளப்படுகிறார்கள். அங்கே தான் பாருங்கள், பாவமும் பிசாசும் இவருடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு என்கிட்ட வாங்க, என்னுடைய குடும்பத்தில் வாங்க, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார்.
அதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை, அதாவது இந்த உலக ராஜ்யங்கள், பாவத்தில் இருக்கக்கூடிய உலக மக்கள், அந்த ராஜ்யங்களுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி இல்லாமல், ஏன்னா அதோட முடிவில் எல்லாம் நரகம் போயிடுவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணங்கிறப்ப அது முடிவில் நரகத்தை சொல்லுதாங்க. அந்த நரகத்துக்கு போக வேண்டாம், நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் என்னுடைய குடும்பத்தில் பிள்ளையாக வந்துருங்க, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துருங்க, அப்போ நான் உங்களை பரலோகம் கொண்டு போவேன், அப்படி தானே இயேசு சொல்ல வர்றாரு. அதை இன்றைக்கு உலகெங்கு இருக்கக்கூடிய இந்த மகா விஸ்தாரமான இந்த பூமியில் அங்கே யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் வருகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்கள்லையும் ஆள்கள் இருப்பாங்க, ஆனால் அங்கங்கே ரட்சிக்கப்படுவார்கள், அங்கங்கே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் வருகிறார்கள். அங்கே தேவனுடைய ராஜ்யம் எங்கே இந்த ஆட்களுடைய வேலை செய்கிறது? தேவனுடைய ராஜ்யம் இவர்களுடைய இருதயத்திலே வருகிறது. பாருங்க, நாம் ரட்சிக்கப்படாத இருந்த காலங்களில் இந்த உலகத்தின் கட்டுப்பாடுகளிலே அந்த சட்டத்திட்டங்களின்படியே நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனசாட்சியிலே இது தேவனுக்கு எது உகந்தது, தேவனுக்கு எது உகந்தது அல்ல, எது சரி, எது தவறு, எது தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு எதிரானது, எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் தெரிகிறது. மனசாட்சி இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? தேவன் எல்லா மனிதருடைய மனசாட்சிக்குள்ளும் பேசி கொண்டிருக்கிறார். இப்படி தேவன் நம்முடைய உள்ளத்திலே பேசி நமக்கு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய இருதயத்திலே அவர் உருவாக்கி ஏற்படுத்தி இந்த கற்பனைகளை கொடுத்து இதன்படி வாழு என்று சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகள் ஒரு விதத்திலே அதை ஒருவரும் பின்பற்ற முடியாது என்று சொன்னாலும் கூட, இந்த இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் இந்த 10 கற்பனைகளை நிறைவேற்றுவார்கள், அதை விட அதிகமாக நிறைவேற்றுவார்கள். அதற்கு அடையாளத்தை சொல்லிவிடுகிறேன். 10 கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று. ஆனால் இயேசுநாதர் சொல்லிட்டாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட விபசாரம் செய்தாயிற்றுன்னு சொல்ல வந்துட்டார். அப்படியானா அவன் விபசாரம் செஞ்சாதான் அவன் விபசாரி. ஆனால் இவன் மனசிலே விபசாரம் செய்கிறது, அதை விபசாரம்னு பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியானா இன்னொன்று, இந்த உலகமெல்லாம் அப்படிப்பட்ட பாவங்களில் கிடக்கும்போது இன்றைக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ அங்கே கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த 10 கட்டளைகளை கூட சரியாய் நிறைவேற்ற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் இந்த 10 கட்டளைகள் இன்னும் எத்தனை கட்டளை வந்தாலும் நாம் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் யாரை பார்த்து இச்சையாக நம்ம பார்க்கறது இல்லையே. ஹலோ, ஏனென்றால் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறபடியாலே, உலகத்தை ஜெயித்த ஒருவர் நம்மோடு இருக்கிறதுனால எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ரோமர் 6:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறபடியால், அதாவது கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படி சொல்லியிருக்கல்லவா? அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த ஒரு பாடு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டால், பிசாசு இந்த உலகம் உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. அந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் உலகத்தோடைய சட்டத்திட்டங்களில் உலகத்தின் ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தபடியாலே அந்த பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்போ நம்ம அந்த உலகத்தின் ஆவியினால் இல்லை, அந்த உலகத்தின் ஆவி சொல்லுகிற அந்த நியாயப்பிரமாணங்கள் அல்ல,
நாம் இப்போ தேவனுடைய ஆவியினாலே அந்த தேவனே கொடுத்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு, அதாவது தேவனுடைய ஆவியானவரே நம்மை ஆட்கொண்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களுக்குள்ளே அதன் வழியாய் நம்மை செம்மையாய் நடத்துகிறார். அதான் எழுதியிருக்க அந்த ரோமர் 6:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது ரொம்ப நல்லது. ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்னது? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இந்த உலகத்தாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பாவம் அவர்களை மேற்கொண்டு விடுகிறது, அவர்களை பாவம் செய்ய வைத்து விடுகிறது. ஆனால் ஒருவன் கிருபைக்குட்பட்டால், கிருபை எப்படி கிடைக்குது? இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தது மட்டுமல்ல, நமக்கு கிருபை என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையுடைய முதல் காரியம் நமக்கு என்ன தெரியுமா? நாம் பாவம் செய்யாமல் வாழக்கூடிய திறமை, பலன், வழிநடத்துதல் நமக்கு வருகிறது. கிருபைன்னா என்னங்க? இது எல்லாருக்கும் கிடைக்குதுங்க. கர்த்தர் இலவசமாக கொடுக்குறாருங்க, ஆசீர்வாதமாக கொடுக்குறாருங்க, மன்னிச்சிட்றாருங்க. இதை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் முதலாவது ஒரு காரியம், இந்த நிர்பந்தமான மனுஷன் சொன்னானே, நான் இந்த பாவத்தை விட்டு விடுதலையாக்குறது யாரு அப்படின்னு கேட்டானே, இந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்திலே வந்து தங்குகிறார். அவனை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். வருங்காரியங்களையும் சொல்லி அவனை வழி நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து மனுஷரை கண்டித்து உணர்த்துவார் அப்படி சொல்லியிருந்துச்சு. இந்த பரிசுத்த ஆவியானவர் வர வரைக்கும் இந்த உலகத்தாருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லையே. எதை பற்றி? பாவத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, நீதியை பற்றியும் கவலைப்படுறதில்லை, நியாய தீர்ப்பை குறித்தும் கவலைப்படுறதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தவுடனே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். சரியார் அப்படி சரியா இருக்க உதவியை செய்கிறார், பலன் கொடுக்கிறார். இன்னைக்கு பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுங்களா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பொய் சொல்லாமல் பிழைக்க முடிகிற அறிவு தான் இந்த விசுவாசிகளுக்கு இன்னும் இல்லையே ஒழிய பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாதுன்னு கிடையாதுங்க. பொய் சொன்னாதான் பிரச்சனை. பிசாசை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறாங்கிறார். அப்போ அவன் காரியத்தை நம்ம எடுத்து பிழைக்கிறதா? அது எங்கிட்டு பிழைக்கிறது? இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேளுங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் என்றால், தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்கிறீர்கள் என்றால், அப்போ அந்த 10 கற்பனைகளில் சொல்லியிருக்க பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அது வருதே இங்கே. அங்கே பொய்க்கு இடம் இல்லையே. பிசாசை பற்றி என்ன சொன்னார்? அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படி சொன்னார். அப்போ பொய்யில் போனால் அப்புறம் மனுஷ கொலைபாதகனாக வந்து நம்மளை கொண்டு நரகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கானே. அதனால் நாம் இயேசுடத்தில் வரும்போது நமக்கு அவர் கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஆதாம் பாவம் செய்த போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு போயிட்டார். அதனால் தேவ பிரசன்னம் அவனை விட்டு போய்விட்டது, தேவனை விட்டு விலகி போயிட்டான் அவன். இப்போ இயேசு வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இப்போ நம்ம இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அதுதானே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போனார். இவங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவுடனே எல்லா தைரியமும் வந்துருச்சு.
தேவனுக்கு பிரியமாக வாழுவேன், பாவத்துக்கு பிசாசுக்கு இந்த உலகத்துக்கு ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த சீஷர்களுக்கு வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களுக்கு இசைந்து நடக்கிறார்களே அல்லாமல் இந்த உலக காரிய சட்டதிட்டங்களுக்கு அடங்கி நடக்கிறதில்லை. அந்த ரோமர்களுடைய காலத்தில் ரோம சக்கரவர்த்தியை சில சமயத்தில் தெய்வமாக அவங்க வணங்கினாங்க. ஏன் பாபிலோனில் இருந்த அந்த சக்கரவர்த்தி கூட சில காலகட்டங்களில் தெய்வமாக வணங்கப்பட்டிருக்கிறான். அப்படி அவனை மட்டும்தான் சாமியாக கும்பிடணும், வேறு யாரும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ தான் இங்கே தானியேல் தீர்க்கதரிசிக்கு சிக்கலாகி போச்சு. ஆனாலும் அவன் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிருந்தான். அப்போ கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார்னு வாசிக்கிறீங்க. மனிதர்களே தங்களை தெய்வங்களாக நடத்திக்கிட்டாங்க. அப்படி இன்றைக்கு உலகத்தார் எல்லாரும் தங்களை எவ்வளவோ மனிதர்களை தெய்வங்களாக வணங்குறது இருக்கிறது, சில ஆவிகளை வணங்குறது இருக்கிறது, சில தீமை செய்கிற ஆவிகளை கூட தெய்வமாக வணங்குற, அதாவது இந்த மந்திரவாதிகள் ஏவுகிற பொல்லாத ஆவிகள் இருக்குது பாருங்கள், அதை கூட வணங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது நமக்கு ஒன்றும் தெரியாததில்லை. அப்போ அங்கே போயிட்டு அதோடைய சட்டத்திட்டங்கள் வந்துடுதாங்க. ஆனால் இங்கே தேவனுடைய சட்டத்திட்டங்கள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சட்டத்திட்டங்கள், இந்த 10 கற்பனையை கூட அது இருக்க வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சிருவோம்னு இயேசுநாதர் சிலுவையில் அதெல்லாம் எடுத்து அரைஞ்சு விட்டாருன்னு சொல்லியிருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தை தூக்கி எடுத்துட்டு அவருடைய கிறிஸ்துவின் பிரமாணங்களை, அன்பின் பிரமாணங்களை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாண 10 கற்பனை இப்போ நான் சொன்னனே, அதில் அன்புங்கிற வார்த்தை இருந்துச்சுங்களா? இல்லையே. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறாரே. நீங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்பர் 1. நம்பர் 2, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. அதான் 2. இங்கே 2 கற்பனையும் அன்புங்கிற அடிப்படையில் இருக்குது. அந்த 10 கட்டளைகளில் அன்புங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அப்போ தேவன் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது தேவனுடைய அன்பின் கற்பனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு வாழுகிறீர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் கற்பனைகள் என்ன? அன்பின் கற்பனைகள். அப்படி தான் வருது. அப்படியானா நீங்களும் நானும் தேவ அன்பினாலே நிறைந்து அன்பினாலே அன்பின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது 10 கட்டளையை நிறைவேற்றுவோம், அதை விட அதிகமாகவும் நிறைவேற்றுவோம். ஆக இப்பொழுது இந்த முதல் செய்தியிலே தேவனுடைய ராஜ்யம், ராஜா, ராஜ்யம், ராஜ்யத்துக்கான சட்டங்கள் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உலகத்து ராஜ்யங்களுடைய சட்டத்திட்டங்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க அந்தந்த ராஜ்யத்துக்கான இறையாண்மை சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்துக்கான இறையாண்மை சட்டத்திட்டங்கள் நமக்கு புரிகிறது மாதிரி சட்டத்திட்டங்கள் 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகள் இந்த உலகத்தார் எல்லாருடைய ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களை காட்டிலும் மேன்மையானது என்று சொல்லி உபாகம 4வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்படி மேன்மையான அந்த சட்டத்திட்டங்களாக இருந்தால் கூட அது நம்மளை ரட்சிக்கலை. ஆனால் தேவன் தமது அன்பின் கற்பனைகள், அன்பை அடிப்படையாக கொண்ட கற்பனைகள், அதில் நம்ம நடத்தும்போது இந்த 10 கற்பனைகளை நிறைவேற்றுகிறோம், அதை விட அதிகமாகவும் நிறைவேற்றுகிறோம். தேவனுடைய சட்டத்திட்டங்களை நாம் நிறைவேற்றும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் இந்த பூமிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட தேவனாலே ஆளப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று வருகிறதல்லவா? அப்படியானால் இது எவ்வளவு மேன்மையானது! நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது.
நம்ம பற்றி நம்முடைய ஆத்மாவை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடியால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்து ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பற்றி, தேவன் பற்றி, ரட்சிப்பை பற்றி சொல்லும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே உடையவர்களாக நீங்கள் இந்த உலகத்தாருக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது சரிதானே? அப்படி வாழலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ.